எங்களுக்கு எதிராக தீர்ப்பளிப்பதா? நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பழிவாங்க துடிக்கும் திமுக. எம்பிகளின் கையெழுத்து வேட்டையால் வெடித்த பரபரப்பு. திருப்பி அடிக்கப் போகும் திரௌபதி முர்மு PR ஹவாய். வணக்கம் நண்பர்களே. சமீப காலமாக திமுக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரும் பெரும்பாலான வழக்குகள் அவர்களுக்கு எதிராகவே திரும்பி விடுகிறது. குறிப்பாக டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் வழக்கு தொடுத்த திமுகவை உயர்நீதிமன்றம் திருப்பி அடித்தது. ஆனால் அதே வழக்கில் உச்சநீதிமன்றமோ திமுகவுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. இதனால் டாஸ்மாகின் 1000 கோடி ஊழல் விசாரணையை அமலாக்கத்துறை நிறுத்தி வைத்திருக்கிறது. அதேபோல் ஆளுநர் ரவி கிடப்பில் போட்ட மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்தது. இதனால் தற்போது உயர்நீதிமன்றத்தின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். குறிப்பாக திமுகவுக்கு எதிரான தீர்ப்புகளை சொல்லும் சில நீதிபதிகளை கட்டம் கட்டும் முயற்சியில் திமுக இறங்கியிருக்கிறது. அதில் முதல் கட்டமாக மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை திமுக கையில் எடுத்திருக்கிறது. குறிப்பாக இவர் பாரபட்சமான முறையில் தீர்ப்புகள் சொல்வதாக எதிர்ப்பு தெரிவித்து வந்த திமுக அவரது புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு மோசமான முறையில் விமர்சித்து வந்தார்கள். அதையடுத்து தங்களது ஆதரவு வழக்கறிஞர்கள் மூலம் அவருக்கு எதிராக போராட்டங்களை நடத்தினார்கள். என்றாலும் மதுரை உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜி.ஆர். சாமிநாதன் எந்த பாரபட்சமும் இன்றி நேர்மையான முறையில்தான் தீர்ப்பளித்ததாக அறிவித்தார்கள். அதோடு ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக ஓய்வு பெற்ற திமுகவை சார்ந்த நீதிபதிகள் குழு உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பிய புகாரை கிடப்பில் போட்டுவிட்டார்கள். அதன் பிறகு இந்த விஷயம் அடங்கிய போதும் தற்போது திமுக வேறு ஒரு கோணத்தில் ஜி.ஆர். சாமிநாதனுக்கு எதிராக களமிறங்கியிருக்கிறது. அதாவது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒருதலைபட்சமாக தீர்ப்பு வழங்குகிறார் என்று சொல்லி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR ஹவாய்க்கும் தற்போது திமுக சார்பில் புகார் கடிதம் அனுப்பியுள்ளார்கள். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய நூற்றுக்கணக்கான நாடாளுமன்றம் மற்றும் ராஜ்யசபா எம்பிகளின் ஆதரவு பெற்றது போன்று தற்போது திமுகவும் இண்டி கூட்டணி கட்சி எம்பிகள் ஆதரவை கேட்டு வருகிறார்களாம். இப்படி எம்பிகளிடம் ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வாங்கும் இந்த கையெழுத்தையும் அடுத்தபடியாக ஜனாதிபதி மற்றும் தலைமை நீதிபதி PR ஹவாய்க்கு திமுக சார்பில் அனுப்ப போகிறார்களாம். ஆனால் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள திமுக ஆதரவு வழக்கறிஞர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக போராட்டம் நடத்தி புகார் அளித்த போது உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அதை ஏற்கவில்லை. அதனால் இப்போது திமுக தங்களது சார்பில் அரசியல் ஆதாயத்திற்காக இப்படி ஒரு புகார் கடிதம் எழுதியிருப்பதை ஜனாதிபதியும் உச்சநீதிமன்றமும் ஏற்பார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே சமயம் திமுகவை பொறுத்தவரை ஒருவேளை ஜனாதிபதியும் உச்சநீதிமன்றமும் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அவரை தகுதி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை மக்களவையில் கொண்டு வரவும் திட்டமிட்டுள்ளார்களாம். என்றாலும் கூட ஜனாதிபதியும் உச்சநீதிமன்றமும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது குற்றம் சாட்டி அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யாமல் எம்பிகளின் ஆதரவு கையெழுத்தை வைத்து அவரை பதவி நீக்கம் செய்ய முடியுமா என்கிற கேள்விகள் எழுந்திருப்பதோடு இப்படி ஒரு அரசியல் கட்சி சார்பில் நீதிபதி மீது குற்றம் சாட்டினால் இது கண்டிப்பாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகவே பார்க்கப்படும் என்கிற கருத்துக்களும் வெளியாகியுள்ளன. அதனால் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக திமுக எடுக்கும் இந்த நடவடிக்கைக்கு பலன் கிடைக்குமா, இல்லை இது அரசியல் ஆதாயத்துக்காக எடுக்கப்படும் நடவடிக்கை என்று ஜனாதிபதியும் உச்சநீதிமன்றமும் திமுகவை திருப்பி அடிப்பார்களா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செய்தி. பாஜக பாசிச ஆட்சி செய்கிறதா? விஜயை அலறவிட்ட அண்ணாமலை. பாரதிய ஜனதா கட்சியின் பூத் கமிட்டி மாநாடு இன்று நெல்லையில் நடைபெற்றுள்ளது. இதில் மத்திய அமைச்சர் அமித்ஷா, அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல பாஜக தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்போது பேசிய அமித்ஷா, 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி என்றால் அது திமுக ஆட்சிதான். மு.க. ஸ்டாலின் நம்பர் 1 ஆட்சி நடத்துவதாக சொல்லும் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஊழல், மணல் திருட்டு, போக்குவரத்து துறை ஊழல், இலவச வேட்டி சேலை ஊழல் என்று ஏகப்பட்ட ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி ஊழல் செய்து சிறைக்கு போன பொன்முடி, செந்தில் பாலாஜி போன்றவர்கள் சிறையிலும் அமைச்சர்களாகவே இருந்துள்ளார்கள். இப்படி ஊழல்வாதிகள் சிறையில் இருக்கும்போதும் அமைச்சராக இருப்பதை அனுமதிக்க முடியாது என்பதனால்தான் 130வது சட்ட திருத்தத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தான் மு.க. ஸ்டாலின் கருப்பு சட்டம் என்கிறார். இதை சொல்வதற்கு அவருக்கு எந்த அருகதையும் இல்லை. காரணம், இந்த மு.க. ஸ்டாலின் கருப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். இப்படிப்பட்ட இவரது ஆட்சியை 2026 தேர்தலோடு வேறாக பிடுங்கி எறிய வேண்டும் என்று பேசியுள்ள அமித்ஷா, சோனியா காந்தி எப்படி தனது மகன் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்ற கனவு உள்ளதோ அதே போன்று மு.க. ஸ்டாலினுக்கும் தனது மகன் உதயநிதியை முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற கனவு உள்ளது. ஆனால் இந்த 2 பேரின் கனவும் ஒரு நாளும் பலிக்கப் போவதில்லை. கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி 21%, பாஜக கூட்டணி 18% வாக்குகளை பெற்றன.
அதனால் எங்கள் கூட்டணியில் 39% ஓட்டுகள் இப்போதே உறுதியாகிவிட்டது. இது தவிர இன்னும் சில கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகளும் சேரும்போது நாங்கள் மகத்தான வெற்றி பெறுவோம். 2026 தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து ஆட்சி அமைக்கப் போவது உறுதி என்று தெரிவித்திருக்கிறார் அமித்ஷா. அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சிதான் என்பதை மீண்டும் அமித்ஷா உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாநாட்டில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசும்போது தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். இந்த மாற்றத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக கொண்டு வரும். இன்னும் தேர்தலுக்கு 7 மாதங்களே இருக்கும் நிலையில் அனைத்து பாஜகவினரும் கடுமையாக உழைக்க வேண்டும். தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும் என்று பேசியுள்ள அண்ணாமலை, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதை பார்த்தாலும் ஒரே பயம்தான். ஆர்டிகல் 370, புதிய கல்விக் கொள்கை, BMC பள்ளிக்கூடம், மக்களவையின் 130வது சட்ட திருத்தம் என எதை கொண்டு வந்தாலும் மு.க. ஸ்டாலினுக்கு பயம்தான். அந்த அளவுக்கு திமுக என்பது குற்ற பின்னணியில் ஊறிப்போய் இருக்கிறது என்று பேசினார் அண்ணாமலை. இதையடுத்து அண்ணாமலை அளித்துள்ள இன்னொரு பேட்டியில் நடிகர் விஜயின் பேச்சுக்கு ஒரு பதிலடியும் கொடுத்துள்ளார். மற்ற கட்சிகளின் பலவீனத்தை பற்றி பேசிய நடிகர் விஜய் தன்னோடு பலத்தை பற்றி பேசவில்லை. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் அவர் முன்வைக்கிறார். குறிப்பாக மத்தியில் 2014 இருந்து 2024 பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. இதுவரை வெற்றி பெறாத மாநிலங்களில் கூட வெற்றி பெற்று வருகிறது. ஆனால் அப்படிப்பட்ட கட்சியை பார்த்து இந்த விஜய் பாசிச ஆட்சி செய்வதாக சொல்கிறார். ஆனால் இந்த விஜய்க்கு சினிமாவிலேயே நடித்து வந்ததால் நாட்டு நடப்புகள் எதுவும் தெரியவில்லை, மக்களின் மனநிலையும் தெரியவில்லை. ஒரு நடிகர் என்பதால் தன்னை பார்ப்பதற்காக இலசுகள் வருவதை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே தன் பக்கம் இருப்பது போன்று தப்பு கணக்கு போடுகிறார். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி எதுவுமே இவர் பேசுவதில்லை. அதை எதிர்த்து போராடுவதும் இல்லை. ஒரே தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் நாற்காலியை பிடித்துவிட வேண்டும் என்று மட்டும்தான் பேசி வருகிறார். அதோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அங்கிள் அங்கிள் என்று சொல்லி கிண்டல் செய்து பேசுகிறார். என்னதான் இருந்தாலும் அவர் இந்த மாநிலத்தின் முதலமைச்சர். எனக்கே அவர் மீது ஏகப்பட்ட கருத்து மோதல் இருக்கிறது. ஆனால் அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதால் எல்லை மீறாமல் தான் அவரை விமர்சிப்பேன். அதனால் புதிதாக அரசியலுக்கு வந்துள்ள விஜய் யாரையும் ரொம்ப ஆவேசமாக பேசக்கூடாது. இப்போது வார்த்தையை விட்டால் எதிர்காலத்தில் அவர் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதோடு கடந்த காலங்களை போன்று நடிகர் என்பதற்காக ஒட்டுமொத்த மக்களும் அப்படியே இவர் பக்கம் திரும்பிவிட மாட்டார்கள். நடிகரை எங்கு வைக்க வேண்டுமோ அங்குதான் வைப்பார்கள். தங்களுக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய தலைவர்களை தான் இன்றைய மக்கள் ஆதரிப்பார்கள் என்பதை நடிகர் விஜய்க்கு 2026 சட்டமன்ற தேர்தல் புரிய வைக்கும் என்றும் கூறியுள்ளார் அண்ணாமலை. பீகார் விவகாரம், தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் போட்ட புதிய உத்தரவு. தற்போது பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சமீபத்தில் அங்கு வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வந்த இந்திய தேர்தல் ஆணையம் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயரை நீக்கியது. குறிப்பாக வேலை வாய்ப்புகளுக்காக பீகாரில் இருந்து ஏராளமானோர் தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்து விட்டதாகவும் அந்த ஓட்டுகள் தான் 65 லட்சம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியிருந்தது. இதற்கு பல்வேறு விமர்சனங்கள் இருந்ததோடு ராகுல் காந்தி வாக்கு திருட்டு என்ற விஷயத்தை கொண்டு வந்து பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த நிலையில் இது குறித்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீக்கப்பட்ட 65 லட்சம் பேரின் விவரங்களை இணையத்தில் வெளியிடுமாறு கூறியதை அடுத்து தேர்தல் ஆணையம் அதை தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதையடுத்து உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு தற்போது இன்னொரு உத்தரவும் போட்டுள்ளது. அதில் பீகார் மாநிலத்தில் தவறுதலாக நீக்கப்பட்ட வாக்காளர்களை ஆதார் அட்டை அடிப்படையில் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளது. இந்த விண்ணப்பத்தை நேரிலோ அல்லது ஆன்லைன் மூலமோ அனுப்பினாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது.